இறைவாக்கினருக்குரிய வாழ்க்கையாக அமைகிறதா? நம்முடைய வாழ்க்கை எளிய வாழ்க்கையாக இருக்கிறதா? என்னால் நான் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்கிறேன் என்று சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இந்த 3 காரியங்களையும் நாம் செய்ய மறந்திருந்தால் அல்லது செய்ய பயந்திருந்தால் அதற்காக மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனதற்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிக்காக உமக்கு நன்றி நாடுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் வழியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும்
ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 12 தொடங்கி 15 முடிய. அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமர்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமைச்சரை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரைப்பாடு. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கிறார். அவருக்கு அஞ்சி நடப்போர் அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும். உங்களது பதிவு. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணின் நின்று உண்மை முளைத்தலும், விண்ணின் நின்று நீதி கீழ் நோக்கும். உங்கள் பதில். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்வினை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் பதில். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 தொடங்கி 14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமும் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளர்த்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தம் திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று என்ற திட்டமே அம்மறை பொருள். கடவுள் தமது திருவுள திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள்
கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியை நம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 வசனங்கள் 7-13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 பேரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றை போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் முன்னரையிலே சொன்னது போல இன்றைய வழிபாட்டின் மையக் கருத்தானது நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் இறைவாக்கினருக்குரிய வாழ்வை வாழ அழைப்பு விடுக்கின்றார். அதாவது இறைப்பணி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இறைப்பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், எளிய வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பல புனிதர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இவர்கள் புனிதர்கள் என்று நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். காரணம், அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை. சில சமயங்களில் தெரிந்த புனிதர்கள், வாழும் புனிதர்கள், அவர்கள் மத்தியிலும் வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் சந்தோஷம்தான். எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய புனிதையை 2 முறை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நான் பெற்றிருக்கின்றேன். நான் படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே மதர் தெரசா, புனித தெரசாலை 2 முறை அருகில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆக இவர்கள் எல்லாம் வாழும் பொழுதே புனிதைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இறந்த குறுகிய காலத்திற்குள்ளாக அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்படுகின்றார்கள்.
இந்த 3 வாசகங்களும் நாம் எவ்வாறு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப வாழ வேண்டும் அல்லது எவ்வாறு வாழ்வது, வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்பதாக நமக்கு அமைகின்றது. விவேகானந்தர் கூறுகின்றார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு பெரிய ஒரு துறவி, ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரை போராடு. ஒன்றை பெற வேண்டுமென்று நாம் நினைத்து விட்டால் அதனை பெறுவதற்காக இறுதி வரை போராட வேண்டும் என்று கூறுகின்றார். விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கவலைப்படாதே. என்ன விளைவுகள் வரும், தோல்வி வருமா வெற்றி வருமா, அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஒரு காரியத்தை முன்வைத்தால் அதை நாம் செய்வதற்கு துணிவோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை விவேகானந்தர் கொடுக்கின்றார். இதனைத்தான் நம் ஆண்டவர் இயேசுவும் கூறுகின்றார். யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாகவே கூறுகின்றார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் இழந்து விடுவான், எவன் ஒருவன் எனக்காக இழக்க முன் வருகின்றானோ அவனுடைய உயிர் காத்துக்கொள்ளப்படும் என்று அவர் கூறுகின்றார். அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை. மேலும் அவர் கூறுகின்றார், கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் சீடனுக்கு தகுதி அல்ல. அதாவது ஒரு காரியத்தில் கண்ணெடுத்து கையை வைத்துவிட்டால் அதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். தோல்வியா வெற்றியா பிறகு, அதைத்தான் விவேகானந்தர் கூறுகிறார். இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கூறுகின்றார். கடந்த 5ஆம் தேதி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்தியாவில் ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு குருவானவர் ஸ்டேன் சுவாமி என்ற ஸ்தனிஸ்லாஸ் லூர்து சுவாமி என்ற ஒரு இயேசு சபை குருவானவர் இறந்து போனார். அது இறப்பு என்று சொல்வதற்கு பதிலாக அது ஒரு விதமான மரணம் என்று கூட கூறலாம். மரணம் என்றால் கொலை என்று கூட கூறுகின்றார்கள். ஏன் கொலை? அவர் மருத்துவமனையில் இறந்து போனார், ஏன் கொலை என்று கூறுகின்றார்கள் என்று பார்த்தால், இந்த குருவானவர் தமிழகத்திலே பிறந்து 64 ஆண்டுகள் துறவற வாழ்க்கை வாழ்ந்தவர், 51 ஆண்டுகள் குருவாக பணி செய்தவர். இவரது குருத்துவ பணி ஆற்றியது முழுவதும் பெரும்பாலும் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, சுரண்டப்பட்ட மக்களுக்காக. அதிகாரிகள், அரச பதவியில் இருக்கின்றவர்கள், ஆளுகின்றவர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள் இவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் நிலங்களையெல்லாம் பறித்து கொண்டு அவர்களை அடிமைகளாக மாற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு உரிமை வேண்டும், அவர்கள் சொத்துக்கள் திரும்பி கொடுக்கப்பட வேண்டும், இந்த அரசாங்கம் அவர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக போராட்டம் நடத்தியவர். எனவேதான் இவருடைய போராட்டத்தை கண்டு அரசாங்கம் பயந்தது. இந்த அரசாங்கம் பயந்ததன் விளைவாக அவர் மீது இல்லாத பொல்லாத வழக்குகளை எல்லாம் போட்டு அவர் பங்கெடுக்காத கூட்டத்தையும் சேர்த்து கொண்டு அவரை வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளியது சிறையிலே. 8 மாதத்திற்கு மேலாக அவர் சிறையிலே இருந்தார். சிறையிலேயும் பல வேதனைகள். அவருக்கு பார்க்கின்சன் என்ற நோய் இருந்தது. அதாவது கைகாலெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். அவர் தண்ணி குடிப்பது கூட இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பைப்பு வச்சு ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற உள்ள டம்ளர் தான். அதை கூட அந்த சிறை நிர்வாகம் கொடுக்கவில்லை. குடிக்க முடியாமல் தடுமாறி பல போராட்டங்களுக்கு பிறகு நீதிமன்றமானது அவருக்கு அந்த மாதிரி டம்ளர் கொடுங்க என்று உத்தரவிட்டது. அவரை வெளியில் எடுக்க எவ்வளவு முயற்சி செய்தார்கள், வெளியில் விட முடியாது என்று நீதி நிர்வாகமும் பயந்தது. ஆக விளைவு அவர் சிறையிலேயே இருக்கிறார். சிறையில் இந்த கொரோனா தொற்று அதிகமாக பரவிய பொழுது இவருக்கும் கொரோனா தொற்று பரவி 2 மாதம் அளவாக 1 மாதத்திற்கு மேலாக மும்பை மருத்துவமனையில் இருந்தவர் கொரோனா தொற்று உச்சகட்டத்திற்கு போய் 5ஆம் தேதி இறந்து போனார். இந்த இறப்பை உலகம் முழுவதும் இன்று பேசிக்கொண்டிருக்கிறது. என்ன பேசுகிறார்கள்? இவர் ஒரு இறைவாக்கினராக மரித்திருக்கிறார். இறைவாக்கினருக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த இறைவாக்கினருக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததால் அவருக்கு கிடைத்த பரிசு இறைவாக்கினர்களுக்கு கிடைப்பது போன்ற ஒரு பரிசு தான். எனவே அவர் நம்முடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மறைசாட்சி மாற்று என்று இன்று உலகம் முழுவதுமாக பேசிக்கொண்டிருக்கின்றது. அவர் சொன்ன செய்தி இன்றைக்கு ஆமோஸ் சொன்னதை போலத்தான். இந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் செய்கின்ற அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டும், இந்த மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், இந்த மக்கள் அடிமைகள் அல்ல, இந்த மக்களுடைய சொத்துக்கள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக, மக்களின் உரிமைகளுக்காக போராடினார்
எனவேதான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது. இரண்டாவது, இவர் இந்த போராட்டத்தில் மக்களை தள்ளிவிட்டு அவர் வீட்டிலே அமர்ந்து கொள்ளவில்லை. அவர் நினைத்திருந்தால் குருக்கள் இல்லத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இவர் இறைவனைப் போல ஒரு இறைவாக்கினராக வாழ விரும்பியதால் அவர் எவ்வாறு பாடுபட்டு துன்பப்பட்டு இறந்தாரோ மக்களுக்காக, அதே போல இவரும் மக்களுக்காக பாடுபட்டு துன்பப்பட்டு இறந்தார். மக்களுக்கு முன்னால் நின்று போராடினார். மக்களோடு மக்களாக ஆயுதம் ஏந்தவில்லை, மாறாக அகிம்சை வழியிலேயே அவர் போராடினார். ஆக இவ்வாறாக அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். படோடவமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அவர் வாழவில்லை. அவரை பற்றி ஒரு குருவானவர் சொன்னார் 2-3 நாளைக்கு முன்னாடி வத்திக்கான் செய்தியிலே. அவர் ஒரு முறை பெங்களூர் வந்திருந்த பொழுது, பெங்களூரிலிருந்து சில ஊர்களுக்கு அவர் பயணப்பட வேண்டும். அந்த சகோதர குருவிடம் டிக்கெட் புக் பண்ண சொன்னாராம். டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டு கையில் ஒரு 2000 ரூபா கொடுத்தாராம். அப்போ சொன்னாராம், எதுக்கு சாமி 2000 எல்லாம்? நான் போகிற இடங்கள்ல மக்கள் கொடுத்துருவாங்கல்ல, சாப்பாடு போட்டுருவாங்க, டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டீங்க, எதுக்கு இவ்வளோ 2000 எல்லாம் என்று கேட்டாராம். இந்த காலத்தில் யார் சொல்லுவான்? இப்போ அந்த அளவுக்கு ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அவர். ஆக எளிய வாழ்க்கை, இறைப்பணி வாழ்க்கை. மூன்றாவது சான்று வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்திற்கு இன்று சான்றாக பேசப்படுகிறது. ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்து துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த கடவுளுக்காக தன் தலைவனாம் இயேசுவைப் போல அவர் எவ்வாறு கல்வாரியிலே சிலுவையை சுமக்கப்பட்டு கல்வாரியிலே அறைந்து கொள்ளப்பட்டாரோ அதே போல இவருக்கும் ஒரு விதமான தொந்தரவு, டார்ச்சரை கொடுத்துத்தான், வேத கலாமனை சந்தித்துத்தான் அவர் இறந்திருக்கிறார். எனவே இவரும் நம்முடைய காலகட்டத்திலே கிறிஸ்துவுக்காக மரித்த இறை சாட்சி, மறை சாட்சி என்று உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வகையில் அது உண்மையும் கூட என்பதை நானும் உணர்கின்றேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்வதற்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. எதற்காக? ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். எதற்காக அருள் பொழிவு செய்துள்ளார்? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், சிறைப்பட்டோர் விடுதலை பெற வேண்டும், பார்வையற்றோர் பார்வை பெற வேண்டும், ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெற வேண்டும். இதற்காகத்தான் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஆண்டவர் சொன்னது இறைவாக்கினர் இசையா சொன்ன இறைவார்த்தை அவர் கூறுகின்றார். இவ்வாறாக இறைவாக்கினர் காலத்திலிருந்து எழுப்பப்பட்ட அல்லது இறைவன் தன்னைத்தாமே, அதாவது வானக தந்தை அருள் பொழிவு செய்து யோர்தான் ஆற்றிலே அவரை அனுப்பியது இதற்காகத்தான். ஆக திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருமே இதே பணிகளை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் ஸ்டேன் சுவாமி செய்தார். ஆக இன்றைய முதல் வாசகம் கூறுவது என்ன? இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது ஆமோஸ் இறைவாக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆமோஸ் காலகட்டத்திலே இஸ்ராயல் நாடு இரண்டாக பிளவுபடுகிறது. வடக்கு பிரதேசம், தெற்கு பிரதேசம் என்று பிளவுபடுகிறது. தெற்கு பிரதேசமானது எருசலேமை தலைநகரமாக கொண்டு யூதா என்ற நாடாகவும், வடக்கு பிரதேசமானது சமாரியாவை தலைநகராக கொண்டு செயல்படுகிறது வடக்கு அரசாக. இந்த வடக்கு அரசானது கடவுளுடைய பாதையிலிருந்து விலகி போய்விடுகிறது. அப்ப இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்கள் தன்னுடைய இறை வார்த்தைகளை, கட்டளைகளை மீறி வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும், திருந்தி வாழ வேண்டும். எனவே அவர்களுக்கு நீ நற்செய்தி சொல்ல வேண்டும். மனம் மாற வேண்டியது யார்? மக்கள் மட்டுமல்ல, அரசனும் மாற வேண்டும், குருக்களும் மாற வேண்டும், பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே மாற வேண்டும். அவர்கள் மாறி கடவுள் காட்டிய வழியில் திரும்ப வர வேண்டும். எனவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன், நீ சென்று அவர்களுக்கு இந்த மனமாற்றத்திற்கான செய்தியை கொடு என்று கூறுகின்றார். எனவே வடக்கில் இருந்து அவர் தெற்கு நோக்கி போகிறார். ஆமாம், மன்னிக்கவும், வடக்குயா, தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகிறார் சொல்வதற்காக பெத்தேல் என்ற இடத்திலே, பெத்தேல் என்ற வட நாட்டு பகுதியிலே அவர் சென்று இந்த செய்தியை அறிவிக்கின்றார். இந்த செய்தியை கேட்ட உடனேயே அமாட்சியா என்ற குருவானவர் கோபப்படுகிறான். ஏனென்றால் அவன் அரசின் கைக்கூலியாக இருக்கிறான். எனவேதான் அவன் மீது கோபப்பட்டு, உன்னுடைய இந்த செய்தியானது மன்னன் காதுகளை எட்டிவிட்டது, நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் ஓடி உன் நாட்டுக்கு ஓடி போய்விடு என்று சொல்லி எச்சரிக்கின்றான். அப்போது அவர் கூறுவார், ஆமோஸ், நான் இறைவாக்கினன் அல்ல, இறைவாக்கினன் குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, நான் ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்தி மரங்களை நான் ஒழுங்குபடுத்துபவன், ட்ரீ ட்ரெஸர் இல்லையா,
அதை ப்ரூன் பண்ணி ஒழுங்குபடுத்தினுடைய வேலை. இப்பேற்பட்ட என்னை, ஒரு சாதாரண மனிதனான என்னை கடவுள் தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பி இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். காரணம், அது கடவுளுடைய செய்தி. அது சொல்லாமல் போனால் நான் போக முடியாது என்று உறுதியாக தனக்கு நேரக்கூடிய துன்பங்களையும் கூட கண்டுகொள்ளாமல் துணிவோடு அந்த மக்களுக்கு அந்த எச்சரிக்கை மணியை அடித்தவர்தான். மனம் மாற வேண்டும், இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் இறைவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர் எச்சரிக்கை மணியை ஒலித்தவர்தான் இறைவாக்கினர் ஆமோஸ். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இரண்டாவது வாசகத்துக்கு வருகின்ற பொழுது பவுலடியார் கூறுகின்றார், எபேசிய மக்களுக்கு எழுதிய திருமடலிலே, இறைவன் நாம் மாசற்றோராகவும் தூயோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். He has adopted us. தத்தெடுத்திருக்கிறார் அல்லது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நாம் கருத்தில் கொள்ளலாம். ஆக நாம் தொடக்க காலத்திலிருந்தே தூயவர்களாக மாசற்றவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். இதற்காகத்தான் இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை கடவுள் கூறுகின்றார். அப்படி என்றால் நாம் தவறுகள் செய்யாமல், பாவத்தில் விழாமல், மாசற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் கொடுக்கின்ற செய்தி. இப்போ நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற செய்தியை பவுலடியார் தனது அந்த திருமடலிலே கூறுகின்றார். என்ன நோக்கம்? கிறிஸ்துவின் திட்டம் என்பது இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லோரையுமே சமமாக கொண்டு வருவது. நீ வடக்கில் வாழ்ந்தாலும் சரி, தெற்கில் வாழ்ந்தாலும் சரி, நீ கடவுளுடைய பிள்ளை. நீ கடவுள் காட்டிய வழியில் நடக்க வேண்டும். யாரும் யாருக்கும் இழைத்தவர்கள் அல்ல, சளைத்தவர்கள் அல்ல. எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் தான். எனவே நீ கடவுளை விட்டு மாறிப்போவது தவறான ஒரு காரியம். எனவே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக, எல்லோரையும் அரவணைக்கின்ற பிள்ளைகளாக, சரிசமமாக நடத்துகின்ற பிள்ளைகளாக, எல்லோருக்கும் சம உரிமைகளை கொடுக்கின்ற பிள்ளைகளாக, ஒரு அரசுகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் பவுலடியாரும் கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ப்பதே ஆண்டவருடைய நோக்கம். அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ப்பதே, பிரித்து பார்ப்பதல்ல, துண்டாடுவது அல்ல. ஒன்று சேர்த்து ஒரு குடும்பத்தைப் போல அவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் பவுலடியார் கூறுகிறார், கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு வேறு எதனாலும் அல்ல வரவில்லை, மாறாக ஆண்டவருடைய திரு இரத்தத்தினால் வந்திருக்கிறது என்ற உண்மையை அவர் போட்டு உடைக்கின்றார். இந்த மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். ஆக கிறிஸ்து இயேசு நம்மை மீட்பதற்காக தன்னுடைய விலை உயர்ந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார், ஒன்று சேர்த்திருக்கிறார் என்ற செய்தியை அது கொடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது, பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய வாசகமானது கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக வருகிறது. கடந்த வாரம் நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம். ஆன்லைனில் பார்த்திருந்தால் அல்லது வீட்டிலே வாசகங்கள் வாசித்திருந்தால், சொந்த மக்களால் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகு அவர் கலங்கி போய்விடவில்லை. ஆஹா, நம்முடைய முயற்சிக்கு பணிக்கு தடை வருகிறதே, சொந்த ஊரிலேயே மதிப்பு இல்லையே, நாம் தொடர்ந்து செய்ய வேண்டுமா என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக அதை கடந்து நான் செய்ய வேண்டும், இது என்னுடைய பணி என்று சொல்லி போராட்டத்தோடு தொடங்குகிறார். அவ்வாறு தன் பணியை செய்கின்ற வேளையிலே தன்னுடைய பணி விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, தொடர்ந்து பணியாற்றுவதற்காக தான் தேர்ந்தெடுத்த அந்த சீடர்களை இருவராக உலகின் பல திசைகளுக்கும் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவர் அனுப்புகின்ற பொழுது அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது. நான் தொடக்கத்தில் பார்த்தோமே, அதை 3 பணிகள் தான்: இறைப்பணி, எளிய வாழ்வு, சான்று வாழ்வு. இந்த 3ஐயும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர் மிக தெளிவாகவே கூறுகின்றார். என்னென்ன கூறுகின்றார்? முதலாவதாக இருவராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஏன் தனித்தனியாக அனுப்பி? நிறைய ஊருக்கு போயிருக்கலாம் இல்லையா? நிறைய ஊரை கவரப் பண்ணியிருக்கலாம், நிறைய ஊருக்கு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எதற்காக 2 பேராக அனுப்பினார் என்று பார்க்கின்ற பொழுது, யூத சட்ட பிரகாரம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 சாட்சிகள் வேண்டுமா. They need to have 2 witnesses.
எனவேதான் அந்த யூத சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருவராக அந்த பகுதிகளுக்கு அனுப்புகின்றார் என்பது முதல் உண்மை. இரண்டாவது, நாம் இறைவனின் பராமரிப்பில், த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவோம் இல்லையா, நாம் இறைவனின் பராமரிப்பில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். இன்றைக்கு வாழுகின்ற மனிதர்கள் எல்லாம் நம்முடைய சொத்து சுகத்தின் மீது, நமது வலிமையின் மீது, நமது படிப்பின் மீது, நமது பதவியின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் அவைகள் மீது நம்பிக்கை வைக்க சொல்லவில்லை. மாறாக தந்தையினுடைய கரங்களில் உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள். கடவுள் உங்களை பராமரிப்பார், கடவுள் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் தீர்த்து வைப்பார். எனவே நீங்கள் கடவுளுடைய பராமரிப்பிற்குள் வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதற்காகத்தான் அவர் கூறுகின்றார். நீங்கள் பயணத்திற்கு போகின்ற பொழுது ஒரு கைத்தடி தவிர ஒரு குச்சியை மட்டும் வச்சுக்கிறீங்க. ஏன்னா விலங்குகள் வரலாம், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார், ஒரு கைத்தடியை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு, வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒரு பிச்சைக்காரனை போல நீங்கள் போங்கள். அப்ப என்ன அர்த்தம்? என் மீது நம்பிக்கை வைப்பதை விட என்னை அனுப்பிய கடவுள் மீது நம்பிக்கை வைத்து போகின்ற பொழுது நாம் இன்னும் ஆழமாக செயல்படுவோம் என்பதுதான் அந்த உண்மை. இரண்டாவது, அதுதான் மிகவும் எளிய ஒரு வாழ்க்கையும் கூட. நாம் அதிகமாக வைத்திருக்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்வது என்று தெரியாது. அது பல்வேறு பாவங்களுக்கு வழிவகுக்கின்றது. நம்மிடம் ஒன்றும் இல்லாமல் போகின்ற பொழுது நாம் கடவுளையே நம்பியிருக்கிறோம், வேறு வழி இல்லை. எனவே அதுதான் கடவுளை சார்ந்த வாழ்க்கை. ஆக இறைமகன் இயேசு தான் எவ்வாறு தன் தந்தையை சார்ந்திருந்தாரோ, எல்லாம் இருந்திருந்தும் செல்வராயிருந்தும் செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஏழையாக மாறினாரோ, இந்த உலகத்தில் பிறந்தாரோ தன் தந்தையின் மீது நம்பிக்கை வைத்து, அதே போல அவருடைய சீடர்களும் அந்த எளிய வாழ்க்கையை கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை கொடுப்பதற்காகவே அவ்வாறு அனுப்புகின்றார். அந்த படிப்பினை அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கால் இணைக்கப்பட்ட நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். நாமும் கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். மூன்றாவதாக, மக்களோடு மக்களாக, மக்களின் தயவில் அவர்கள் வாழ வேண்டும். அதனால தான் அவர் கூறுகின்றார், நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டிலே தங்கியிருங்கள், அந்த வீட்டில் தங்கியிருங்கள். அவர்கள் போக சொல்ற வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்க. அவங்க கொடுக்கறத சாப்பிடுங்க. எந்த இடத்துல படுக்க சொல்றாங்களோ படுத்துக்கிறங்க. அதுக்காக நான் இதெல்லாம் படுக்க மாட்டேன், நான் பெட்டிலே படுத்துட்டு வந்தேன், நான் ஏசியில் படுத்துட்டு வந்தேன், இங்கே ஏசி இல்லை, படுக்கை இல்லை சொல்லக்கூடாது. எளிய வாழ்க்கையின் அடுத்த அடி அது, அடுத்த படி அது. எனவே தான் தன்னுடைய சீடர்கள் சொகுசு வாழ்க்கையை நம்பி போய்விடுவார்களோ என்று பயந்த அவர் அவ்வாறு வாழ்வது இறைப்பணிக்கு எதிரான ஒரு வாழ்வு. எனவே அவர்கள் அவ்வாறு வாழ்வதை தவிர்த்துவிட்டு மக்களோடு மக்களாக அவர்களிடம் இருப்பதை உண்டு அவர்களோடு ஒருவராக கஷ்டப்பட்டு வாழுகின்ற பொழுதுதான் நாம் சாட்சிய வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற ஒரு செய்தியை தன் சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு அங்கிக்கு மேல் எதுவும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். நாம் இன்னைக்கெல்லாம் ஊருக்கு போகிற போது பெரிய சூட்கேஸ் தூக்கிட்டு போகிறோம் இல்லையா? ஒரு நாள் ட்ரிப்பு போனாலே ஒரு நாளைக்கு 3 நாள் ட்ரெஸ்ஸு மாற்றுறவங்கலாம் உண்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு அங்கி எடுத்துக்கொண்டு போனால் போதும். அது எப்படி ஒரு அங்கி போதும்? கப்படிக்காதா? தினம் வாஷ் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இன்றைக்கி சில சபைகளில் சிஸ்டங்கள் இருக்கிறாங்க, 2 துணி வைத்திருப்பார்கள். குறிப்பாக அன்னை தெரசால் கான்வென்ட் உள்ள அருள் சகோதரிகள் 2 சாரி வைத்திருப்பார்கள். ஒன்றை அணிந்திருந்தால் அடுத்ததை துவைத்து காய போட வேண்டும். அவ்வளவுதான் எளிய வாழ்க்கையின் அடையாளம். அதே போல் தான் இவர்கள் 5 ஆடைகள் அணிவார்களாம். அது பல காரியங்களுக்கு பயன்படுகிறது, அது வேறு விஷயம். அத்தோடு அவர்கள் ஒரு கூடையை வைத்துக் கொள்வார்களாம். அதாவது கூடை கொண்டு போய் மக்களிடம் தங்களுக்கு தேவையானதை வாங்கி உண்பதற்காக. இந்த குருக்களும் அதே போன்று கூடைகளை வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டி ஏராளமாக வாங்கி தங்களை வசதிப்படுத்தி கொண்டார்கள். எனவே தான் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் அப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, போட்டிருக்கின்ற ஒரு ஆடை போதும் என்று சொல்லி ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களை தயாரிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, வழக்கமாக பாலஸ்தீன மக்கள் நம் தமிழக மக்களைப் போல், தமிழ் மக்களைப் போல விருந்தோம்பலுக்கு பேர் போனவர்களாம். யார் போனாலும் அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் அனுப்ப மாட்டார்களாம், தங்க வைத்துத்தான் அனுப்புவார்களாம். எனவே இயேசுவுக்கு அந்த அனுபவம் உண்டு. எனவே தான் அவர் கூறுகின்றார், நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கே தங்கி இருங்கள். ஆக அந்த அளவுக்கு
சொல்லுகின்ற அவர் கூறுகின்றார், எந்த வீட்டிலாவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் அவர்களை புறவினத்தாரை போல ஒதுக்கி வையுங்கள். நம்ம நினைக்கல எப்படி இயேசு ஒதுக்கி வைக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு. என்ன ஒரு அதிகாரம் பாருங்கள். நீ இறைப்பணியாளனாக போகின்ற பொழுது ஒரு குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் நீ கால் வைத்த அந்த தூசியை கூட தட்டிவிட்டு நீ வெளியே வந்துவிடு அப்படின்னு சொல்றார். இதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையும் கூட. யூத மக்கள் யூத நாட்டை விட்டு புற நாட்டுகளுக்கு, புறவினத்து பகுதிகளுக்கு போய்விட்டு தங்கள் எல்லைக்குள் வருகின்ற பொழுது தங்கள் உடையில் இருக்கின்ற தூசியையும் தன் செருப்பில் உள்ள தூசியையும் தட்டிவிட்டுத்தான் உள்ளே வருவார்களாம். இப்போ புறவினத்து மக்களை ஒரு தூசியாக நினைத்து தள்ளிவிட்டு வருவது, ஒதுக்கிவிட்டு வருவது. இங்கே ஆண்டவர் கூறுகின்றார், உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னான், உன் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ அவர்களுக்கு எதிராக உன் காலில் உள்ள தூசியையும் தட்டிவிட்டு வந்துவிடு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இறைவன் இரக்கம் உள்ளவர், அன்பு மிக்கவர், இதை மட்டுமே கொடுக்க வேண்டும். கடவுள் தண்டிக்கின்றவர், கோபக்காரர், பழி வாங்குவார் என்ற செய்திகளை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் பறைசாற்றுகின்றவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனை, சகோதரியே, இந்த படிப்பினைகள் அனைத்தும் அவர்களுக்கல்ல, அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஒருவேளை இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்தால் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் இந்த செய்திகள் சென்று சேர வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் ஒரு இறைப்பணியாளனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய திருமுழுக்கால் என்ற உண்மையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அந்த கடவுள் காட்டிய வழியில் கடவுளைப் போல நானும் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உணர்கின்றோமா? அல்லது அந்த கடவுள் எவ்வாறு சான்று பகர்ந்து வாழ்ந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைப்பணி செய்து எளிய வாழ்வின் மூலமாக கடவுளுக்கு சான்று பகர தேவையான வரத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவே காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணப்பிறந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமையாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்து பிரார்த்தின் அதிகாரத்தில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியிடம் மீண்டும் வரவிருக்கின்றார். அவர் ஆட்சிக்கு முடிவதாக தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரின் நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுல வாழ்வை எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பின் பிள்ளைகளாக, இரக்கத்தை சுவைக்கின்ற பிள்ளைகளாக அழைத்திருக்கின்றார். குறிப்பாக நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவன் நம்மை பராமரித்து வந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பராமரித்து நம்மையும் நம் நாட்டு மக்களையும் இந்த உலக மக்களையும் பாதுகாக்க தேவையான வரங்களை ஏறெடுப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமக்கு உகந்த பணியாளர்களாக விளங்கவும், திருச்சபையின் மக்கள் அனைவரையும் உமது பணி செய்பவர்களாக உருமாற்றும் வரம் வரல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களையும் ஓர் இறைவாக்கினர்களாக நீர் அழைத்திருக்கின்றீர் என்பதே எங்களுக்கு வியப்பாகவும் மலைப்பாகவும் இருக்கின்றது. ஆயினும் உம் அழைப்பை ஏற்று நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்வும் பணிகளும்
எங்கள் இறைவாக்காக அமையட்டும். உலகை பற்றி கொள்ளாமல் உண்மையை பற்றி வாழ அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டிலுள்ள இளையோர் தங்கள் இளமை காலங்களில் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இன்று உலகெங்கும் பரவிருக்கும் கொரோனா என்னும் இந்த கொடிய தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீரே வைத்தியராக இருந்து குணப்படுத்தும். அதேபோல் இந்த நோயினால் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக, நம்முடைய பங்கு மக்களுக்காக ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், குறிப்பாக இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற, திருமண ஆண்டு நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்கள் நினைத்து பார்ப்போம். இறைவன் அவர்களையும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். அன்பு கடவுளை இறைவா, இதோ நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை சீர்தூக்கி பார்த்தருளும். நீர் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறீர். எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். உமது இரக்க மிகுதியினால் எங்கள் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு பொது வாழ்வை தந்து கொண்டிருக்கிறீர். அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் இறைப்பணியை செய்து எளிய வாழ்க்கையின் மூலமாக உமக்கு சான்று பகரவும் பிறருக்கு முன்னால் உம்மை அறிவிக்கக்கூடிய கருவிகளாக வாழ எங்களுக்கு தேவையான ஆற்றலை தந்தருளும். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் அல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த விடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அதே முழுமையான அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பாதுகாப்பளிக்கிற மறுமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எல்லா மக்களையும் ஒரே அன்பின் கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டுமென்று தன் உயிரை கையளித்தவர். நம்மையும் திருமுழுக்கால் அழைத்து நாம் வாழும் சமுதாயத்திலும் பிளவுகளை ஏற்படுத்தாமல் ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும், இறைப்பணி செய்ய வேண்டும், எளிய வாழ்க்கையின் மூலமாக நம்மை அழைத்த கடவுளுக்கு சான்று பகர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற கடவுள். நம் மனித பலவீனத்தில் தோல்வி அடைகின்ற பொழுது துணிந்து எழுந்து வாழ்வதற்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்காக தன் உடலை உடைத்து விருந்து படைக்கிறார். இந்த விருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் எங்கள் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மீக திருவிருந்தை பிரசவம். எங்கள் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விட உம்மை நாங்கள் அன்பு செய்கின்றோம். மேலும் உம்மை எங்கள் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளோம். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் எங்கள் உள்ளத்தில் எழுந்து வாரும். நீர் எங்களோடு இருப்பதை போல் நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகின்றோம். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அழைப்பை ஏற்றிருக்கின்ற நாம் நம்முடைய எளிய வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. வர்ணிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, வர்ணிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.